கண்களை மூடி ஆண்டவரை நாம் வாரும் வல்லமையாய் தாரும் வரங்களை வர்த்திக்க வேணும் விசுவாசத்தை புகழ்ந்திடவே திருநாமத்தை எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே தாரகமற்ற தரணியோரை தாமதமின்றியே மீட்டிட எழுந்திடுமே இந்நேரமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே அப்போஸ்தலர் காலம் போல இன்று அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்தில் ஓங்கிட எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே மூடவர் துதிக்க ஊமை துதிக்க செவிடர் குருடர் கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பரந்திடவே சபை மேகத்தில் கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பரந்திடவே சபை மேகத்தில் எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயாம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயாம் தாசரை
கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே. கடைசி நாளில் நீர் இந்த இடத்திலே இறங்குவார், எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 3வது நாளில் கடைசி கூட்டத்திலே உங்களை சந்திப்பதிலே ஆண்டவருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முகத்துல அநேகர் முகத்துல சிரிப்பையே பார்க்க முடியும். நாம கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, அவங்க சந்தோஷமான சூழ்நிலைகளிலே மட்டும்தான் சந்தோஷமா இருக்க முடியும். ஆனால் நமக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வரத்தை கொடுக்கவில்லை. நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நம்ம எந்த நேரத்திலையும் சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. ஏனென்றால் தடைகளை நீக்கி போடுகிற ராஜாவாய் நமக்கு முன்பாய் ஒருத்தர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால சந்தோஷமாய் இந்த நாளிலும் தேவ வசனத்தை நாம் கேட்போம். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கடந்த 2 நாட்களாகவும் இன்று காலையிலும் தேவ சித்தம் என்பதை குறித்து நாம் அநேக காரியங்களை தியானித்தோம். தேவனுடைய சித்தம் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே செய்தது, நம்முடைய வாழ்க்கையில அவர் சித்தம் வைத்ததுனால என்னென்ன காரியங்களை செய்தது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு வைக்கப்பட்ட நன்மைகள், அவர்களுக்கு வைத்திருக்கிற மேலான காரியங்களை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்று காலையிலே தேவ சித்தத்தை செய்ய மறந்ததினாலே, தேவனுடைய சித்தத்தை தெளிவாய் அறிந்து செயல்படாததினாலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். என்ன சொன்னேன்? தேவன் சொல்லாத இடங்களுக்கு போகக்கூடாது, தேவன் சொல்லாத காரியங்களை செய்யக்கூடாது, தேவன் மேன்மையானவைகளை நமக்கு வைத்திருக்கும் போது நமக்கு கிடைத்த கொஞ்ச காரியங்களை வச்சு இது போதும்னு சொல்லக்கூடாது. இதை நாம் செய்ய மறந்தோமானால், இதற்கு விரோதமாய் செய்தோமானால், அதனுடைய விளைவு நம்மை மட்டும் அது பாதிப்பதில்லை, நம்மை சுற்றி இருக்கிறவர்களே அது பாதிக்கிறது. சில வேளைகளிலே நம்முடைய தேசத்தையும் முழு உலகத்தையும் கூட இந்த செயல் பாதித்து விடுகிறது என்று சொன்னேன். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை குறித்தும் காலையிலே தியானித்தோம். அவர் தேவனாய் இருந்தும் ராஜாவாய் இருந்தும் ஒரு மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்த போது, அவர் மரிக்கும் வரைக்கும் அவருடைய இருதயத்திலே இருந்ததெல்லாம் ஒரே ஒரு சிந்தைதான், ஒரே ஒரு யோசனை தான். என்னது? பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும் என்பதே. அதுதான் அவருக்கு சாப்பாடு, அதுதான் அவருக்கு தண்ணி, அதுதான் அவருடைய நினைப்பு, அதுவாகவே அவர் இருந்தார்.
அநேக சூழ்நிலைகளிலே நீ தேவகுமாரன் தானே, இதை செய்து உன்னை நிரூபித்துக் கொள் என்று சொல்லி அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக சுயத்திற்காக ஒரு சில காரியங்களை செய்யும்படி ஜனங்கள் தூண்டின போதும் அவர் அந்த சத்தத்திற்கு செவிசாய்க்காமல் என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்வேன் என்று சொல்லி, பிதாவினுடைய சித்தம் என்னை நொறுக்குவது, நான் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி தன்னுடைய பிதாவுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தபடியினாலே முழு உலகமும் இன்றைக்கு அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அவரை பின்பற்றவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அவரை போலவே நாமும் கடைசி வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளின் சாயந்தரத்திலும் ஒரு முக்கியமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி வாங்கிக்கிறேன். தேவ சித்தம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமானது. தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற சித்தம் ஒருவேளை உங்களை குறித்து இருப்பதாக இருக்காது. உங்களுக்கு தேவன் இன்னொரு சித்தத்தை வைத்திருக்கலாம், இன்னொரு பாதையை கர்த்தர் வைத்திருக்கலாம். அதனால ஒருவரை பார்த்து இன்னொருவர் இப்படித்தான் தேவன் நடத்துவார், அதனால நானும் இந்த பாதையிலே தான் செல்ல வேண்டும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வித்தியாசமான பாதைகளிலே நடத்துகிறார். ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற சித்தம் வித்தியாசமானது. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற ஒரு சில காரியங்கள் சபைக்கு பொதுவாய் இருக்கிற ஒரு சில தேவ சித்தங்களை குறித்து இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியங்கள் எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாரையும் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே நாம் வேதத்திலிருந்து தியானிப்போம். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 14வது வசனம். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவின் சித்தம் அல்ல. இவ்விதமாக அப்படின்னா எவ்விதமாக? 12:13. ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அந்த ஒரு ஆட்டை குறித்து, காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், ஆண்டவர் யாரும் நரகத்திற்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர் அல்ல. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமான ஆளா இருந்தாலும் சரி, தேவனுடைய இருதயம் எல்லாம் அவன் கெட்டு போகக்கூடாது என்பதே. தேவ சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு, நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு, நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் போவதற்கு யாரே காரணமாயிரா? நாமே காரணமாகி விடுகிறோம். ஏனென்றால் நம்முடைய வார்த்தைகள் தேவனை பிரதிபலிப்பதில்லை, நம்முடைய செயல்கள் தேவனை பிரதிபலிப்பதில்லை. ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம். நீங்க சொல்றீங்களோ இல்லையா, நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை, அவன்லாம் எங்க ரட்சிக்கப்பட போறான். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, நானும் சொல்லியிருக்கோம் பிரதர். அவன்லாம் எங்க ரட்சிக்கப்பட போறான்? தேவன் வேதனைப்படுவார் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறத விட அப்படிப்பட்ட சிறியரில் ஒருவன்
இந்த ஆலயத்துல வந்து சும்மா உக்காந்துருந்து கடைசியில இயேசுவேன்னு கூப்பிட்டா பரலோகம் சந்தோஷப்படும். இங்கே இருக்கிற இந்த 99 ஆடுகளை விட அந்த ஒரு ஆடு, காணாம போய் வனாந்தரத்துல சுத்திட்டு இருக்கிற அந்த ஒரு ஆடு இப்படி உள்ள வந்து ஒரு ஆமேன் போட்டா கூட பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிரும். தேவ சித்தம் காணாமல் போன ஆடுகளை ரட்சிப்பது, ஒருவனும் கெட்டு போகாமல் இருப்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகவே தேவன் வர தாமதிக்கிறார் என்றும் வேதம் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டுற மாட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் பேர் ஆண்டவர் அறிந்து கொள்ள மாட்டாங்களா என்று ஆண்டவர் ஏங்குகிறபடியினாலே தேவன் இன்னும் வராமல் தாமதித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கடமை, தேவ சித்தம் என்னதான்? காணாம போட்ட ஆட்டை ரட்சிக்கிறது, கண்டுபிடிக்கிறது, திரும்ப தேவனுடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்கிறது. தேவ சித்தப்படி செய்ய அழைக்கப்பட்டவர்களாகிய நாமும் என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆட்டை தேடி போகணும். ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யணும். ஏன்னா இந்த நாட்களில வேதனையான ஒரு காரியம், தெருவுக்கு 4 சபை இருக்கு, ஆனா ஆத்துமாக்களை திருடுகிறார்களே தவிர புது ஆத்துமாக்களை கொண்டு வருவதில் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆமென். நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். ஐயா, மற்ற சபைகளிலிருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சா எல்லாரும் பரலோகத்துக்கு போயிடுவோன்னு கேரண்டி இல்லை. இன்னைக்கு ஒரு பத்திரிகையை வாசிக்க நேர்ந்தது. அதில் வாசித்தேன், சதுரடி காணிக்கேன். அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதா? சரி. இன்றைக்கு கிறிஸ்தவத்துல வேதனையான ஒரு காரியம். என்ன வாங்குறாங்க சொல்லுங்க. இப்ப உங்க முகமும் தெரியாது, அதனால தைரியமா பதில் சொல்லுவோம். சதுர அடிக்கு காணிக்க வாங்கி பில்டிங் கட்டுறாங்க. அதுல இன்றைக்கு வாசித்தேன் ஒரு காரியத்தை. 6000 ரூபாய்க்கு மேல கொடுத்தா காணிக்க கொடுத்தாங்கன்னு உங்க பேர் போட்டு அழகிய சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். அல்லேலூயா. ஆமா, எந்த பத்திரிகைன்னு சொல்ல மாட்டேன், தனியா வாங்க சொல்றேன். இப்ப நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கிறது? கிறிஸ்தவத்துல 2 முக்கிய பணிகள் உண்டு. அது சுவிசேஷகர்களா இருந்தாலும் சரி, போதகர்களா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, 2 முக்கிய பணிகள் உண்டு. ஒன்று, கட்டடம் கட்டுறதுக்கு என்ன வேணும்? செங்கல் வேணும். அப்போ செங்கலை கொண்டு வர்றது ஒரு வேலை. செங்கலை மட்டும் கொண்டு வந்து குமிச்சிட்டா போதுமா? எல்லாம் வேணும். அதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? அதை நேர்த்தியா வச்சு கட்டணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம செய்யற அநேக வேலைகள், அநேக காரியங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறோம். நம்ம 10 செங்கலை கொண்டு வரோம், அடுத்து பக்கத்துல இன்னொருத்தர் வராரு. ஏன்னா நம்ம இங்க பில்டிங் கட்டாதனால இங்க இருக்கிற 4 செங்கலை கொண்டு போய் அங்க வைக்கிறாரு. இன்னொருத்தர் வராரு, அவரும் பில்டிங் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதனால அங்க இருக்கிற 4 செங்கல்ல 2 செங்கலை அவர் தூக்கிட்டு போறாரு. கடைசி வரைக்கும் தேவ ராஜ்யத்திற்கென்று இசைவாய் மாளிகையாய் கட்டப்பட வேண்டிய நாம் கட்டப்படாமல் செங்கலாகவே இருந்து செத்தும் போயிடும். காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடித்து அவர்கள் கெட்டு போகாமல் காப்பது தேவனுடைய பிரதான சித்தமாயிருக்கிறது. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று, எல்லாருக்கும் அதுல பங்கு இருக்கு. எனக்கு அதுல பங்கு இருக்குன்னு சொல்றவங்க இல்லையா? சொல்லுங்க. நிறைய பேருக்கு பங்கு இல்லை போல.
இதுல பங்கு இல்லைன்னா பரலோகத்திலையும் பங்கு கிடையாது. மறுபடியும் அல்லேலூயா சொல்லுங்க. யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 2வது தடவை கேட்டாதான் அல்லேலூயா வரும். அப்போ எல்லாருக்கும் இதிலே பங்கு இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறாரோ, பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு தண்ணி எடுத்து தெளித்தாலும் அதற்குடைய பலன் கண்டிப்பா இருக்கும். தேவன் நீதி உள்ளவர். அவர் அநீதமாய் நமக்கு கூலி கொடுக்கிறவர் அல்ல, அவர் நீதியுள்ள தேவன். நமக்கு தெரிஞ்சத, நமக்கு இருக்கிற தாளந்துல ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய சொல்றாரோ, எந்த காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை மனமு வந்து செய்ய வேண்டும். இன்னொரு ஏமாற்றமான ஒரு காரியம், அநேகர் நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் சபைக்கு கடந்து வந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை நாம் பார்த்து அநேக நேரத்தில் தேவனுடைய பிரதான சித்தமான காணாமல் போன ஆடுகளை தேடுவதை நாம் விட்டு விடுகிறோம். நல்லா கவனிங்க. நாம் ஆவிக்குள்ளே வளர வேண்டும் என்பது உண்மைதான். நாம் வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உண்மைதான். நாம் அபிஷேகத்தை பெற வேண்டும் என்பது உண்மைதான். அது தேவனுக்கு பிரியமானதுதான். ஆனா அநேக நேரத்திலே நாம் ஆவிக்குரிய சுயநலவாதிகளாய் மாறிவிடுகிறோம். நம்ம எப்படியாவது கண்ணை மூடிட்டு எப்படியோ பரலோகத்துக்கு போய் சேர்ந்தா போதும்னு ஓடுறோமே தவிர தேவனை சந்தோஷப்படுத்துகிற இந்த காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கிற அந்த காரியத்தை அநேக நேரத்திலே நாம் செய்யாமல் விட்டு விடுகிறோம். வசனங்களை வாசிக்க நேரமில்லை, வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு குருடன், பர்த்திமேயு என்கிற குருடன் வழியோரமாயிருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இப்ப யார் அந்த வழியா நடந்து போறா? கூட யாரெல்லாம் நடந்து போனாங்க? டீச்சர்கள் நடந்து போனாங்க, அவரை விசுவாசித்த ஜனங்கள் நடந்து போனாங்க. இவன் என்னன்னு கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிடுறான். அப்ப கூட யாரு பின்னாடி போன ஜனங்க? இயேசு பின்னாடி போன ஜனங்க. இவனை பார்த்து என்ன சொன்னாங்க? அதட்டி என்ன சொன்னாங்க? அமைதியாரு, சத்தம் போடாத. ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம அந்த குருடனை குறித்து அநேக பிரசங்களை கேட்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த ஜனத்தை குறித்து ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்கள்? விசுவாசிகள் தான். இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்கும்படி பின்னால் போனவர்கள் தான், போகிறவர்கள் தான். இயேசுனுடைய அற்புதத்தை கண்டவர்கள் தான், இயேசுவை ருசி பார்த்தவர்கள் தான், அப்போஸ்தலர்கள் தான். ஆனா என்ன சொல்றாங்க அவனை பார்த்து? அமைதியாரு, சத்தம் போடாத. கொஞ்சம் அந்த ஜனங்களை பற்றி யோசித்து பாருங்கள். ஏன் அவர்கள் அப்படி அந்த குருடனை பார்த்து சொல்ல வேண்டும்? ஒன்று, இந்த குருடனை பார்த்து நினைத்திருக்கலாம், இவன் பண்ண அட்டூழியத்துக்கு இவனுக்கு இது வேணும், குருடனாவே கிடக்கட்டும். அல்லேலூயா. நம்மளும் சொல்றோம்ல, ஏண்டா நீ கொஞ்ச நஞ்ச பாவமா பண்ண, நீ பண்ணதுக்கு அனுபவிக்கிற, ஆண்டவரெல்லாம் உன்னை பார்க்கவே மாட்டார், நீ சும்மா இரு, நீ ஜெபம் பண்றது வேஸ்ட். எத்தனை தடவை சொல்லியிருக்கோம், எத்தனை பேரை பார்த்து. சர்ச்சுக்குள்ளேயே விசுவாசிகளை பார்த்தே சொல்லியிருக்கிறோம். நாமே சர்ச்சுக்குள்ள விசுவாசிகளை பார்த்தே சொல்லுவோம், அவன் பண்ணான்ல பத்தியா, அனுபவிக்கிறான். இப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம், இவன் பண்ணதுக்கு இவன் அனுபவிக்கிறான், அனுபவிக்கட்டும். அதனால அவங்க அவனை பார்த்து சொல்றாங்க, டேய் சத்தம் போடாம இரு. 2வது, அவர்களுடைய சொந்த காரியங்களை அவர்கள் மேலே வைத்து விடுகிறார்கள். நீ சும்மா இரு, நானே எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பின்னாடி போறேன், ஆண்டவர் பின்னாடி. நீ வேற இதுல நடுவுல சத்தம் போட்டு கெடுத்து விட்டுறாத. அவரு சும்மாவே இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா இறங்கிடுவாரு, நீ வேற சத்தம் போட்டே இருந்தேன்னா என் காரியம் நடக்காம போயிடாதனால நீ அமைதியா இரு. அப்போ மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவதை விட நம்முடைய சொந்த காரியங்கள் என்ன ஆயிருது, அவர்களுக்கு மேலாக நாம் வைத்து விடுகிறோம். அதனாலதான் அந்த கூடனை பார்த்து என்ன சொன்னாங்க? பேசாம இரு, நீங்க எனக்கு பதில் சொல்லணும், அப்பதான் நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும்.
ஆமா. மூன்றாவது, இயேசுவுக்கு பின்னாலதான் போனாங்க. எல்லாரும் வேற யாரு பின்னாடியா போனாங்க? யார் பின்னாடி போனாங்க? இயேசுவுக்கு பின்னாடி தான் போனாங்க. ஆனா இயேசு இப்படிப்பட்டவர் என்று அறிவில்லாதவர்களாய் இருந்தார்கள். ஏதாவது குருடன் இப்படி சத்தம் போட்டா இயேசு சொல்லுவாரா? அமைதியாருன்னு சொல்லுவாரா? இயேசு என்ன பண்ணுவாரு? இரக்கம் உள்ளவர். அவர் உடனே போய் எப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்பார். ஆனா இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவினுடைய பிரசங்கத்தை கேட்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள், இயேசுவை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை பற்றி சரியான அறிவில்லாதிருந்தார்கள். அதனால என்ன சொல்றாங்க? இங்க கவனிங்க, அவங்க மெழுவத்தை ஏத்துட்டு நீங்க இங்க கவனிங்க. பேசாம இரு, அமைதியாருன்னு சொல்றாங்க. நான்காவது ஒரு காரணம், அவங்க சைடுல இருக்கிற யாரையும் பார்க்க மாட்டாங்க. நானே எப்படி பரலோகம் போவேன்னு தெரியாம இருக்கேன், நானே என்னைக்கு விழுவனோன்னு இருக்கேன், எப்ப பாவத்துல விழுந்து அழிவனோன்னு இருக்கேன், எனக்கே பயமா இருக்கு பரலோகம் போய் சேரவனோ இல்லையோன்னு. அதனால சைடுல இருக்கிறவனை பத்தி எனக்கு யோசிக்க எண்ணம் இல்லை. கண்ணை மூடிட்டு ஐயோ ஆண்டவரே எப்படியாவது நான் பரலோகத்துக்கு பரலோகம் வந்துடும் ஜெபம் பண்ணி சைடுல இருக்கிறவங்கள நம்ம கண்டுக்காம விட்டுறோம். அதனால ஒரு சிலர் சொன்னார்கள் அமைதியாயிரு. தேவனுடைய பிரதானமான சித்தம் காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதே. அல்லேலூயா. அதனால அந்த ஜனங்களை போல நாம் இருக்கக்கூடாது. தேவை இருக்கிற அநேகர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். தேவனை அறிய வேண்டும் என்று விரும்புகிற அநேக ஜனங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவனை குறித்து சொல்லுவது, அவர்களுக்கு தேவனை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதை நாம் செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த குருடனுடைய வாழ்க்கையிலிருந்து இன்னொரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவன் இன்னும் சத்தமாய் கூப்பிடுகிறான். என்னன்னு கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இன்னும் அதிக சத்தமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யாரு? குருடன், ஒரு குருட்டு பிச்சைக்காரன். நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? பாவம் அவனே குருடன் அப்படின்னு சொல்லி நான் அவங்கிட்ட போயிருப்பேன். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு குருடனா இருக்கிறான், பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான், அவனால நடந்து வர முடியாது. அப்ப அவன் இப்படி சத்தம் போடும்போது நான் என்ன பண்ணிருப்பேன்? அவனை இங்க வர சொல்ல முடியாது, அதனால நான் அவன்கிட்ட போயிருப்பேன். ஆனா வேதம் சொல்லுகிறது இயேசு அவனிடத்திலே போகவில்லை. இங்க கவனிங்க, லைட் எரியறதெல்லாம் எதுக்கு வேடிக்கை பாக்குறீங்க? இங்க வசனத்தை கவனிங்க. இயேசு அவனிடத்திலே போகவில்லை. இயேசு என்ன சொன்னார்? அவனை கூட்டிட்டு வா அப்படின்னாரு. இப்ப இயேசுக்கு இரக்கம் இல்லாம இப்படி சொல்லிட்டாரோ? இயேசு இரக்கமுள்ள தெய்வம், ஏழைகளை நேசிக்கிறவர், குஷ்டரோகிகளை நேசிக்கிறவர், குருடர்களை நேசிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். ஏன் அவரு குருடன்கிட்ட போகாம குருடன் எங்கிட்ட கூட்டுவான்னு சொன்னாரு? யாருக்கு பதில் தெரியும்? அமைதியா இருக்கீங்க. யார் அந்த குருடன் இயேசுவிடத்திலே வருவதற்கு தடையா இருந்தார்களோ அவர்களையே அந்த குருடனை தம்மிடத்திலே கொண்டு வருவதற்கு தேவன் சித்தமாயிருந்தார். ஒரு காலத்திலே நாம் அப்படிப்பட்ட தடையை ஏற்படுத்துகிறவர்களாய் இருந்தோம். சவுல் அப்படி தடையை ஏற்படுத்துகிறவனாய் இருந்தான். ஆண்டவர் அவனையே பவுலாய் மாற்றினார், அப்போஸ்தலனாய் மாற்றினார். அநேக தேசங்களுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு சென்றார். ஆண்டவரை அறிந்த நாம், ஆண்டவரை தெரிந்த நாம் மற்றவர்களை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவதுதான் அவருடைய பிரதானமான சித்தம். அல்லேலூயா.
இரண்டாவது வாசியங்கள் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும், எல்லா மனுஷர்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் தான், அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது. அவன்லாம் வரமாட்டான், இவன்லாம் வரமாட்டான், அவன் வருவது தேவனுக்கு சித்தம் அல்ல, அப்படியெல்லாம் வேதம் சொல்லல. அவருடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் என்பதே அவருடைய சித்தம். நமக்கு ஆண்டவர் ஒரு சில வேலைகளை கொடுத்திருப்பார் அந்த காரியங்களை செய்வதற்கு. ஏன்னா அதுதான் நம்முடைய பிரதானமான வேலை. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்க போறோம்? கொஞ்ச நாள்னா எவ்வளோ? 2 நாளா 3 நாளா? 60 வருஷம் இருக்கலாம், இல்லை 70 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் கூட இருக்கலாம், எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த குறுகிய காலத்துல தேவனுடைய சித்தம் நாம் அநேகரை தேவனுக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். வெறும் கையா பரலோகத்துல போய் நிக்க கூடாது. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போனா கூட ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு நினைப்போமா இல்லையா? நினைக்கிறோம். ஏதாவது குழந்தை எதுனா ஒரு பிஸ்கட் பேக்கெட்னாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மகிட்ட கையில காசே இல்லைன்னா கூட, ஐயோ அந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் இருக்கான், அவனுக்கு பிஸ்கட் பேக்கெட்டாவது வாங்கி கொடுக்கணும், இல்லை ஒரு சாக்லேட்னாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இத்தனைக்கும் அவங்க வீட்டில் போய் நம்ம தங்க போறதில்ல, அவங்கள நம்ம சார்ந்திருக்க போறதில்ல, போயிட்டு பார்த்துட்டு உடனே வரப்போறோம். அப்பவே நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆனா பரலோகத்துல நம்ம போய் பார்த்துட்டு திரும்ப வரப்போறதில்ல. அல்லேலூயா. பார்த்துட்டு வந்தா போதும்னு சொல்றாங்க இல்லையா? சொல்லுங்க. பரவாயில்ல, எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்குங்க. நாம் அங்கேதான் தங்க போகிறோம். அதுதான் நம்முடைய வாசஸ்தலம். நிரந்தரமாய் தங்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு பரலோகம் தான். அல்லேலூயா. அதனால அங்க போகும்போது நாம் வெறுங்கையாய் போவோமானால் ஏமாற்றப்பட்டவர்களாய் இருப்போம். அதனால எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அடுத்து இன்னொன்னு, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ வருடங்கள் விசுவாசியா இருப்பார்கள், ஆனால் சத்தியம் இதுதான் என்று அவர்களுக்கு தெரியாது. சத்தியம் இதுதான் என்பதை அவர்களால் அறிய முடியாது. தேவனுடைய சித்தம் எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைய வேண்டும். ஆண்டவர் அதை வைத்திருக்கிறார். அதை தேடி நாம் வாஞ்சிப்போமானால் அந்த அறிவை நாம் அடைந்து விடுவோம். வேதத்தை வாசிக்கும் போது தெளிவாய் வாசியுங்கள். வேதத்தை வாசிக்கும் போது சத்தியம் இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள். சும்மா போற அவசரத்துல ஏதோ ஒரு வசனம் வாசிக்கணும், பைபிள் வாசிக்கணும்ட்டு சும்மா எதையோ ஒண்ணு வாசிட்டு போனோம் அப்படின்னு சொன்னா சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியாது. என்கிட்ட அநேகர் கேட்பாங்க, நீங்க பைபிள் காலேஜ் எங்கேயா படிச்சீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நல்ல வேளை நான் படிக்கலன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. தேவனுடைய பாதத்தை தவிர வேறு விசேஷமான பைபிள் காலேஜ் வேற எதுவுமே இல்லை. ஆமென். சூப்பர் பைபிள் காலேஜ்னா தேவனுடைய சமூகம், தேவனுடைய பாதம். நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைகள் எங்கிருந்தோ யாரோ பிரசங்கித்தவைகள் அல்ல. ஏதோ புக்கை படிச்சுட்டு வந்து அதுலேருந்து நான் சொல்லலை. பைபிள் காலேஜில் சொல்லி கொடுத்து நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதை வந்து காப்பி எடுத்து பிரசங்கம் பண்ணலை. தேவனே வெளிப்படுத்தினது, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள். அது சாதாரணமான வார்த்தைகளா இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து வருமானால் அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, இந்த வார்த்தைகளுக்கு ஜீவன் உண்டு. ஒரு சில ஊழியர்கள் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். வேதத்திலிருந்து சத்தியத்தின் ஆழங்களை அவர்கள் சொல்ல மாட்டார்கள், சாதாரண ஒரு காரியத்தை தான் பிரசங்கிப்பார்கள். ஆண்டவர் சொன்ன ஒரு உவமையை பிரசங்கிப்பார்கள்.
ஒரு உதாரணத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள், ஒரு வசனத்தை அவர்கள் பிரசங்கிப்பார்கள், சாதாரண ஒரு வசனம். ஆனால் அந்த வசனம் அநேக ஆயிரங்களை தொடுவதை நம்மால் பார்க்க முடியும். நம்ம திறமைனால என்னத்தை போய் பேசினாலும் ஜனங்கள் தொடப்பட மாட்டார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலிருந்து அவர் கொடுத்த ஒரு சத்தியத்தை நீங்கள் சொன்னா போதும், அத்தனை ஜனங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அவருடைய இருதயம் தேவனுக்கு நேராய் திரும்பும். அதனால ஆண்டவருடைய இரண்டாவது பெரிய சித்தம், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும், அதை அவர்கள் அடைய வேண்டும். ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவை நாம் அடைந்தால்தான் தேவனுடைய சித்தம் இன்னதென்றே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மிடத்திலே இல்லை, அதிலே வளருவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் ஏதோ வருவோம் போயிடுவோம், கடைசி எக்காலம் துணிக்கும் போது பரப்பமானே நமக்கு தெரியாது. கடைசியில எக்காலம் துணிக்குன்னே நமக்கு தெரியாது. எப்ப தெரியும்? சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்குள்ள வந்தாதான் இந்த காரியங்கள் நமக்கு விளங்கும். அநேகர் சொல்லுவாங்க, நானும் பைபிள் வாசிக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. நானும் பைபிளை திறந்து வச்சு ஏதோ படிக்கிறேன், ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்பதான் சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். அநேக வேத புரட்டல்கள் உலகத்திலே நடந்திருக்கிறது. எப்படி தெரியுமா படிப்பாங்க? நீ செய்வதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதை எடுத்து போட்டுருவாங்க. இப்படி ஒருத்தரை பார்த்திருக்கீங்களா? வசனத்தை முழுமையாய் வாசிக்காமல் ஏதோ ஒரு பகுதியை மட்டும் எடுத்து விட்டு என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு பைபிள்ல, இப்படியெல்லாம் சொல்லியிருக்கு பைபிள்ல. இப்படியா பைபிள் சொல்லும்? ஆண்டவர் யுத்தம் செய்ய சொல்றாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம். அப்ப இப்படி கொல்றதுக்கெல்லாம் ஒரு ஆண்டவர் இருக்காரு, அவரையெல்லாம் ஆராதிக்கிறாங்க, அவரையெல்லாம் வணங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. வேதத்திலே அங்கேயும் இங்கேயுமாக ஒரு வசனத்தை பொறுக்கி கொண்டு இதுதான் இதற்கு அர்த்தம் என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள், வாதிக்கிறார்கள், விவாதிக்கிறார்கள். நமக்கு அது தெரிஞ்சாதான் நம்ம விசுவாசத்தை விட்டு விலகாமல் இருப்போம். அல்லேலூயா. இப்போ எனக்கு தெரியல, ஒரு சில கேள்விகளை நான் உங்களிடத்துல கேட்பேனானால் நீங்க நாளைக்கு சர்ச்சுக்கு வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லுவீங்க? ஆமா பைபிள் இப்படி எழுதியிருக்கு, எப்படின்னு எனக்கு தெரியலையே, அப்போ ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படின்னு சொல்லுவீங்க. நானே அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்க முடியும். சத்தியத்திலே நாம் உறுதியாய் நிலைத்திருந்தால்தான் இப்படிப்பட்ட வஞ்சனைகளுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா பின்மாற்றத்திற்குள்ளாய் நாம் கடந்து போய் விடுவோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னோடு படித்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் அறிவாளிகள். அவன் கேட்குற கேள்விகள்லாம் பதில் சொல்லணும்னா நம்ம 10 மணி நேரம் ஏதாவது படிக்கணும், அப்பதான் பதில் சொல்ல முடியும். ஆனால் அவர்களை சமாளிப்பது கடினம். தேவ ஞானம் இல்லாட்டி அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலே சொல்ல முடியாது. ஒருத்தன் கேட்டான், 1 கொரிந்தியர்ல எழுதியிருக்குல்ல, அவன் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவனும் அல்ல, வேதத்தை வாசித்தவனும் அல்ல. புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. கிராமத்தின் பெயரை நான் மறந்து விட்டேன். அவர்கள் ஒருவித மதம் என்று சொல்ல முடியாது, ஒரு மார்க்கம். தலையில இந்த முண்டாசை கட்டி இருப்பார்கள். புதிய வழியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கு எனக்கு தெரியல. மெய்வழி சாலை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய சரீரம் கெட்டு போகக்கூடாது, நீங்க சாகவே மாட்டீங்க, ஜீவ சமாதி அடைவீர்கள் என்று சொல்லுவார்கள். அப்ப அந்த நேரம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை நிலத்திலே புதைத்து விடுவார்கள். 20 வருஷம் கழிச்சு தோண்டினாலும் உங்களுடைய சரீரம் அப்படியே இருக்கு. உங்களுக்குள்ளே சுவாசம் இருக்குமாம், எனக்கு தெரியல சொல்றாங்க. சுவாசம் உங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்குமாம். செத்து போன அந்த சரீரத்தில் 20 வருஷம் கழிச்சு ஒரு பின்ன வச்சு குத்துனீங்கனாலும் ரத்தம் வருமா? அல்லேலூயா. ஆமா, இந்த மாதிரி அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்கு.
அப்போ அவன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். 1 கொரிந்தியர்னு உங்க பைபிள்ல ஒரு புக் இருக்கு, உனக்கு தெரியுமான்னா. தெரியும்னு நினைக்கிறேன்டா, சொல்லு. அதுல ஒரு வசனம் இருக்குல்ல, சரீரம் அழிவுக்கு, அதாவது சாவுக்கு ஏதுவான இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும், அழிவுக்குரிய இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சரீரம் கெட்டு போகாம இருந்தாதானே அதை தரித்து கொள்ள முடியும். அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையாக அதை சுதந்திரித்து கொண்டாதானே இயேசு வராரோ இல்லை வேற ஏதாவது தெய்வம் வராரோ அப்போ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டான். என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. வசனம்தான், வசனத்தை எடுத்துதான் கேள்வி கேட்கிறார்கள். ஏன்னா அவன் சொல்றான், அந்த இடத்துல எல்லாரும் இருக்கிறார்கள். இந்து மார்க்கத்தை சேர்ந்த பண்டிதர்கள் இருக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவ ஊழியக்காரர்களும் அதை சத்தியம் என்று நம்பி அதிலே மாறி போனவர்களும் அங்கே இருக்கிறார்களாம். எனக்கு தெரியாது. நான் ஒரு காரியத்தை சொன்னேன், ஆண்டவர் எனக்கு அந்த வேளையில ஞானத்தை கொடுத்தார். நான் சொன்னேன், நீ சொல்லுவது சரியாக இருக்கலாம், இந்த சரீரம் அழியாமையை தரித்து கொள்ளணும், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து நான் அழியாம என் சரீரத்தை செத்ததுக்கு அப்புறமும் பாதுகாத்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழியாமை சரீரத்தை, அந்த அழியாமையுள்ள சரீரத்தை தரித்து கொண்டால்தான் ஒருவேளை ஆண்டவர் வரும்போது போக முடியும் அப்படின்னு பைபிள்ல இருக்கிற வசனத்தை வச்சே நீ என்கிட்ட கேட்டது சரிதான், நல்ல கேள்விதான். ஆனால் எத்தனையோ மிஷனரிகள், கவனிங்க எல்லாரும், கரண்ட் வந்துருக்குல்ல பாருங்க, ஃபேனெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நல்ல காத்து இருக்கு. எத்தனையோ மிஷனரிமார்கள், ஊழியம் செய்கிறவர்கள் மிருகத்தினாலே அடிபட்டு செத்திருக்கிறார்கள் காடுகளிலே ஊழியம் செய்யும் போது. எத்தனையோ பேர் மனிதர்களாலேயே கொல்லப்பட்டு சாப்பிடப்பட்டிருக்கிறார்கள். கேனிபல்ஸ் என்று சொல்வார்கள், மனித கறியை சாப்பிடுவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் உலகத்தில். ஆப்பிரிக்க காடுகளிலே இன்றும் அப்படிப்பட்ட ஜனங்கள், ஜன கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு அந்நியன் அதுக்குள்ள போனா அவனை கொன்று சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள். அப்படியே கீழே வாட்டி ஒவ்வொரு அவயவமாக எடுத்து பீச்சு சாப்பிட்டு விடுவார்கள். இன்றைக்கும் இருக்கிறார்கள். அநேகர் அப்படி மரித்திருக்கிறார்கள். இன்னும் அநேகர் இரத்த சாட்சியாய் தேவனுக்காய் மரித்திருக்கிறார்கள். ரோம அரசாங்கத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் கொன்று விடுவோம் என்று சொல்லி எத்தனையோ பேரை மிரட்டி எத்தனையோ பேரை கொடூரமாய் கொண்டிருக்கிறார்கள். இப்ப நான் ஒரு கேள்வி அவனிடத்துல கேட்டேன், இத்தனை பேர் இயேசுவுக்காக, இயேசுடைய சுவிசேஷத்திற்காக தங்களுடைய சரீரத்தை அழிக்க ஒப்பு கொடுத்தார்களே, இவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று நினைக்கிறாயோ என்று கேட்டேன். சரீரத்தை காத்து கொள்ளலாம், அவங்க சொல்ற மாதிரி அந்த கிராமத்துல போய் லைட்டு கூட இல்லாம அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் வாழ்ந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம மண்ணுக்குள்ளேயும் போய் சரீரத்தை காத்துக்கலாம். ஆனா இப்படிப்பட்ட தியாகமாய் தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், அதோனிராம் ஜட்சன் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் எங்கேயும் கல்லறை கூட இல்லை. ஏன்னா இந்தியாவில வந்து ஊழியம் செய்துவிட்டு வியாதிப்பட்டு அவர் திரும்ப அவருடைய நாட்டிற்கு போகும்போது போகிற வழியிலே கப்பலிலேயே மரித்து விட்டார். அதனால எத்தனையோ நாட்கள், மாதங்கள் அவருடைய வீட்டை சென்றடைவதற்கு, அவருடைய நாட்டை சென்றடைவதற்கு ஆகும் என்பதனாலே சரீரத்தை கடலிலே தூக்கி போட்டார்கள். அவருக்கு கல்லறையும் இல்லை. அவருக்கு பரலோகத்தில் இடமில்லையோ? அதனால சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நாம் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளாமல் போனோமானால் இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் நமக்கு முன்பாய் வைக்கப்பட்டு விடும்போது ஏமாந்தவர்களாய் போய்விடுவோம். ஏன் கிறிஸ்தவத்திலே இத்தனை பிரிவுகள்,
ஏன் கிறிஸ்தவத்துல இத்தனை ஏமாற்றமான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறதுனா, அநேகர் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளராமல் போய்விட்டோம், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையாமல் போய்விட்டோம். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, நேரம் போய்கொண்டே இருக்கிறது. அடுத்து வாசிப்போம் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 5வது வசனம். நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாங்களே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம், ரட்சிக்கப்பட்டாகிவிட்டது. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவது தேவனுடைய சித்தம், சரி அதையும் அடைந்து விட்டோம். அதனால தேவனுடைய சித்தம் பூரணமாகிவிட்டது என்று அர்த்தம் அல்ல. தேவனுடைய இன்னொரு முக்கியமான ஒரு சித்தம், நம்மை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. வாசிங்களா, நீங்க முடிக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. நம்மை நாமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மை அடிமையாய் அழைக்காவிட்டாலும், அவர் நம்மை புத்திரராகவே அழைத்திருந்தாலும், நாம் அடிமையாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஏன்னா அநேகருக்கு வேதத்தை குறித்த அறிவு உண்டு, உலகத்தை குறித்த அறிவு உண்டு, அதனால பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் தங்களை தாங்களே முழுமையாய் தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்காத வரைக்கும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற முடியாது. பல அறிவை வச்சுட்டு மேல போக முடியாது. எனக்கு பைபிள்ல எல்லா வசனங்களையும் தெரியும், திறமையாய் பிரசங்கிக்கிறேன் என்பதனால நான் என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவன் என்று அர்த்தம் அல்ல. என்னை விட வேறு மார்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு வேதம் நன்றாய் தெரியும். அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதனால அப்படி இருக்கிறதுனால ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. தேவனிடத்திலிருந்து நாம் தாளந்துகளை பெற்றிருப்பதனாலே நாம் தேவனுடைய சித்தப்படி நடக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் நம்மை நாமே அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். வேற யாரும் சொல்லியோ, இப்படி ஜெபம் பண்ணும்போது பாஸ்டர் சொல்லுவார், உங்களை நீங்களே ஒப்பு கொடு, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு எப்பவும் போல சொல்லிட்டு கண்ண முடித்து அதோட முடியுது. வாழ்க்கையில அனுபவமாக்க வேண்டும் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலை. உங்களை ஒப்பு கொடுப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஜெபம் பண்ணும்போது சும்மா சொல்லிடுறேன், ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு. ஒப்படைக்கிறதுனா உங்களுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுடைய சித்தத்தின்படி இனி செய்யலாமா? செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆகிவிட்டது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தேவன் சொல்லுகிறதை தான் நாம் செய்யணும். நாமே போய் ஏதோ காரியத்தை நாம் செய்ய முடியாது. ஏனென்றால் நாம் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம். ஒருவேளை இப்படி மீறி செய்யும் போது நாம் செய்த அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையை அடிக்கடி சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம் ஆண்டவரோடு செய்த அந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறோமா? இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதாய்த்தான் இருக்கிறதா என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து வாசியுங்கள் 1 பேதுரு 4வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் வேற ஏதாவது வசனம் படிங்களேன்றத. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். 2 காரியங்கள் இந்த வசனத்திலே உண்டு. ஒன்று, நாம் பாடு அனுபவிப்பது தேவனுடைய
சித்தமாய் இருக்கிறது. 2, தேவனுடைய சித்தப்படி நாம் பாட அனுபவிப்பது. ஏன் பிரதர் இப்படி பேச்சு எங்களை குழப்பறீங்க? நாம் பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நன்மை செய்து நாம் பாட அனுபவிக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா நேத்தே சொன்னேன், ஒரு பூல இருந்து சென்ட் வரணும்னா என்ன செய்யணும்? அது நசுக்க பண்ண அதை மிதிக்கணும், அப்பதான் அதுல இருந்து வாசனை வரும். அதனால நமக்குள்ள இருக்கிற இயேசுவினுடைய குணாதிசயங்கள் வெளியே வரணும்னா நம்முடைய நெருக்கத்திலே தான் அப்படிப்பட்ட காரியங்கள் வெளியே வரும். அப்பதான் நாம் அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால நாம் பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அதை மறந்தே போகக்கூடாது. யாராவது ஏசிட்ட வாங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். உண்மைதான், நல்லதாவே நடக்கும். அதுக்காக எப்பவுமே மலர் படுக்கையிலேயே படுத்து ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு இயேசு இடத்துல வராதிங்க. அல்லேலூயா. இயேசு எங்கேயாவது சொல்லியிருக்காரா என் பின்னாடி வா உனக்கு பாடே வராதுன்னு? எங்கேயாவது பைபிள்ல சொல்லியிருக்காரா? என் பைபிள்ல இல்லை. உங்க பைபிள்ல இருக்கா? இல்லை. என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் சிலுவையை தூக்கிட்டு தான் என் பின்னாடி வரணும். சிலுவையை சுமக்கிறதுக்கு ஆயத்தம்னா என் பின்னாடி வா தான் சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே பாருங்கள், இனி உங்களுக்கு பாரம் இருக்காது. அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாரம் வரும், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. வசனங்களை சரியா புரிந்து கொள்ளணும். நான் தான் பிரசங்க ஆரம்பத்திலேயே சொன்னேன், மற்றவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம், எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா என்ன பாடு என்ன கஷ்டம் வந்தாலும் நம்ம தனியா அனுபவிக்க போறதுல ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆசிரியக்காரருடைய சகோதரிகள் கண்ணீர் வெடிச்சா இயேசு பார்த்து சிரிச்சு நிக்க மாட்டார். நான் தான் உயிர் தெழுத்தான போறேன் சொன்னோன்னு லாஸ்டர் வெளில வர போறான் அப்படின்னு சிரிச்சுட்டு நிக்க மாட்டார். இயேசு என்ன செய்வார்? அவர்களோடு கண்ணீர் விடுவார். அவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நாம் பாட அனுபவிப்பது தேவ சித்தமா இருக்கிறது. இன்னொன்னு இந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி. நம்ம எப்படி ஆளு தெரியுமா? காலையில வாசிச்சோம்ல, சாராயை குறித்து வாசிச்சோம். ஆகாரம் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னது யாரு? ஆமா. அவர் அவன் கீழ்படிந்தானா? செவிசாய்த்தானா? சரி. பிள்ளை பிறந்ததா? பிறந்தது. அதுக்கப்புறம் அதே சாராய் என்ன சொல்றா? இந்த அக்கிரமம் உண்மையில் சுமருவதாக. ஆபிரகாம் என்ன பண்ணும்? கர்த்தர் உனக்கு எனக்கு நடுவாக நின்று நியாயம் தீர்ப்பாராக. நம்மளும் அப்படிப்பட்ட ஆள் தான். நம்ம எங்கேயாவது போய் ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டு பார்த்துட்டு வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஒரே பாடு, அவனுடைய சித்தத்தின்படி எனக்கு பாடுகள் வருது. அல்லேலூயா. நீ போய் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டு போலீஸ் பிடிச்சதுன்னா, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்ததை போல என்னை ஆண்டவர் சிறைச்சாலைக்கு அனுப்புகிறார். பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பு லஞ்சம் வாங்கிட்டா சிறைச்சாலைக்கு போனான்? அவன் பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால சிறைச்சாலைக்கு போனான். அப்போ பாட அனுபவிக்கிறதுல வித்தியாசம் உண்டு. தேவனுடைய சித்தப்படி பாட அனுபவிப்பது வேறு, நம்மளே போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு பாட அனுபவிப்பது வேறு. ரெண்டையும் குழப்பிட்டு இதுதான் தேவனால நான் பாட அனுபவிக்கிறேன்னு சொன்னோம்னா நம்மை நாமே வந்திக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் சத்தமா அல்லேலூயா. கொஞ்சம் பேருக்கு அப்பவும் உயிர் இல்லாம தான் இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பாட அனுபவிக்க வேண்டும். பாட அனுபவிப்பது நல்லதுதான். நம்ம எதையாவது செஞ்சுட்டு ஏதாவது கஷ்டம் வந்தோன்னு இது தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறது என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது நமக்கு நல்லா தெரியும். தேவனுக்கு உண்மையாய் நிற்கும் போது பாடுகள் வரும். அதான் நேற்றே ஒரு வசனம் வாசிக்கும் போது சொன்னேன், தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். மனதாய் இருந்தா போதும், செய்யக்கூட வேண்டும், மனசில் நினைச்சா போதும். தேவனுடைய சித்தப்படி நடக்கணும்,
தேவன் சொல்றதெல்லாம் செய்யணும்னு நினைச்சாலே துன்பம் வந்துடும். இது ரெண்டையும் நம்ம வித்தியாசப்படுத்திக்கணும். நம்ம எங்கேயாவது போய் செஞ்சுட்டு இதுதான் பாடம் அனுபவிக்கிறதுன்னு நினைச்சிட்டு அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் பாடம் அனுபவிக்கிறோம். ஏன்னா பாடம் அனுபவிக்கும் போதுதான் நமக்கு பரலோகத்திலும் பங்கு உண்டு. இங்க பாடம் அனுபவிச்சா அங்க அவரோடு கூட சந்தோஷமா இருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த பிரகாரமாகவே இங்கே பாடுபட்டார். இன்று அவர் ராஜாவாய் சிங்காசனத்திலே வீட்டிருக்கிறார். நம்மையும் இந்த உலகத்துல ஆண்டவர் பாடுகளின் ஊடாய் நடத்துகிறார். அப்படியே விட்டு விடுவதற்கல்ல, அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து ஆளுகை செய்வார். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இது எனக்கு இல்ல பிரதர் இந்த வசனம் அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தும். நாம் என்ன ஆக வேண்டும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ஆகும்படி நாம் வாஞ்சிக்க வேண்டும். நான் பரிசுத்தம் ஆகிவிட்டேன் என்று ஒரு நாளும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. அநேகர் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் ஒரு தரம் சிலுவையில மறித்து விட்டார், அதனால இனி நான் என்ன வேணாலும் செய்யலாம். அவர் தான் செத்தார்ல, இப்ப என்ன பிரச்சனை? எல்லா பாவத்தையும் சேர்த்தானே செத்தாரு. அல்லேலூயா. அதனால இன்னொரு 10,000 லஞ்சம் வாங்கிக்கிறேன், இன்னும் 2 பேரை அடிச்சுக்கிறேன், இன்னும் ஒருத்தனை காலி பண்ணிடுறேன். அல்லேலூயா. அது ஒரு தவறான பிரசங்கம். ஆண்டவர் மரித்தது உண்மைதான், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது உண்மைதான். அதற்காக பாவம் செய்வதற்கு அது ஒரு லைசன்ஸ் என்ற அர்த்தம் அல்ல. ஆமென். அவர் ஒரு தடவை செத்துட்டார், அதனால இனி என்ன பண்ணலாம், போய் மன்னிப்பு கேட்டா கடத்துரும். ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பரிசுத்தத்தின் அளவு, பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை நமக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கணும்னா, இன்றைக்கு உங்களுக்கு சரின்னு தோணுது, நாளைக்கு உங்களுக்கு சரி என்று தோணாது. சின்ன சின்ன காரியங்கள் இன்னைக்கு நினைப்பேன், இதுல என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் தானே செய்யறாங்க அப்படின்னு நினைப்பேன். ஆனா கொஞ்ச நாள் கழித்து நீ சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரும் போது இருதயத்துல தோன்றும், ஐயோ இது செய்யக்கூடாது, இது தப்பு, இதனால் நம்ம செஞ்சுட்டோம், இனி நம்ம செய்யக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களிலே அந்த உணர்வு நமக்குள்ளே வரும். அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்தல சொன்னார், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகும். ஏன்னா பரிசுத்தத்திலே அளவுகோல்கள் உண்டு, வேறு வேறு நிலைகள் உண்டு. இந்த பரிசுத்தம் பூரணப்படுகிற நாள் ஆண்டவர் வருகிற நாள் தான். அன்னைக்கு வரைக்கும் நம்ம பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் உண்டு, ஆவியினாலே பரிசுத்தமாகுது. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போது நமக்குள்ளே அது பரிசுத்தத்தை கொண்டு வரும். எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இது தப்பா இல்லையான்னு தெரியணும்னா சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வேணும். இது இல்லை என்றால் இது பரிசுத்தமான காரியமா, நம்ம ஆண்டவருக்காக தான் ஜீவிக்கிறோமா என்ற அநேக நேரத்தில் நமக்கு தெரியாமலே போய்விடும். அடுத்து வாசியுங்கள், நேரம் இல்லை, அதனால வேக வேகமா போறேன். 5வது அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? ஆமாவா இல்லையா? 5 பேர் தான் சொல்றீங்க இல்லை, மற்றவங்களுக்குலாம் ஆமான்னு நினைக்கிறேன். ஏன் பிரதர், வருஷத்துக்கு ஒரு நாள் தான் சிக்கன் பிரியாணி கிடைக்குது, அதையும் கெடுத்துறாரு. நன்மையான காரியங்கள் வரும்போது நீ தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கா? இல்லை.
வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யும். நீங்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது, நான் இந்த அனுபவத்தை உடையவர். எனக்கு ஒரு துன்பம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாடு வரும்போது முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய இருதயத்தில் ஏற்படுகிற அந்த அன்பு, அந்த சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரே முறுமுறுக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வது, ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார், ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார். ஏன்னா இஸ்மவேல் துஷ்ட சந்ததியா இருப்பான்னு தெரிஞ்சு ஆண்டவர் சொல்றாரு, அவன் துஷ்டனா தான் இருப்பான், ஆனாலும் அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமே நான் அவனை ஆசீர்வதிப்பேன். ஆகாரே நீ கவலைப்படாம போ, அவன் கை எல்லாருக்கும் விரோதமா தான் இருக்கும், என் சொந்த ஜனத்துக்கு விரோதமா தான் அவன் கை இருக்கும், ஆனாலும் நான் அவனை ஆசீர்வதிப்பேன். துஷ்டன் என்று தெரிந்தே அவனை ஆசீர்வதிக்க நினைக்கிறவர் ஒருபோது நமக்கு தீங்கு நினைக்க மாட்டார். ஆனால் நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், அது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அநேக நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், நன்மைதான் ஆண்டவர் செய்கிற ஒரு ஆசீர்வாதம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம். நமக்கு வேலை கொடுத்துட்டாருன்னா அது ஒரு ஆசீர்வாதம் நினைக்கிறோம், இல்லை ஒரு வீடு கொடுத்துட்டாருன்னா அது ஆசீர்வாதம் நினைக்கிறோம், இல்லை எங்கிருந்தாவது வர வேண்டிய பணங்களை ஆண்டு கொடுத்துட்டா அதை ஆசீர்வாதம் நினைக்கிறோம், குழந்தை கொடுத்துட்டா ஆசீர்வாதம் நினைக்கிறோம். நம்முடைய நினைவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும். பாடுகளை ஆண்டவர் அனுபவிக்கும் போதும் அனுமதிக்கும் போதும் அந்த பாடுகளும் நமக்கு ஆசீர்வாதங்களே. சொல்லுகிற காரியங்கள் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஆனால் தயவு செஞ்சு இதை வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். எத்தனை முறை நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை யோசித்து பாருங்கள், அந்த நேரங்களை யோசித்து பாருங்கள். உங்களுக்கு அந்த பாடும் கஷ்டமும் வராட்டா இப்படிப்பட்ட ரட்சிப்பு உங்களுக்கு வந்திருக்காதுமா. அப்ப அந்த பாடு ஆசீர்வாதமா இல்லையா? ஆசீர்வாதமே. பாடுகள் வரும்போது இன்னும் ஆண்டவரிடத்திலே நாம் கிட்டி சேர முடியும். அதனால் நன்மைகளை பார்க்கிலும் பாடுகள் ஆசீர்வாதமானது நமக்கு. அல்லேலூயா. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு கொஞ்ச நாள் எதுவும் வராம சந்தோஷமா இருந்தேன்னா நானே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே ஒண்ணுமே வரலையே ஆண்டவரே, ஒருவேளை நான் நம்முடைய சித்தத்தை செய்யலையோ. அல்லேலூயா. அப்படின்னு இருக்க மாதிரி ஜெபம் பண்ணுவீங்களா பிரதர் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு ஆசையெல்லாம் நான் ஆண்டவரை போல மாற வேண்டும், ஆண்டவரோடு நடக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தையே செய்ய வேண்டும். கேட்டிருக்கிறேன் உண்மையாகவே, பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கு கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஒண்ணுமே வரலையே, ஒருவேளை நம்முடைய சித்தத்தை செய்யலையோ, இருதயம் வேதனையே இல்லையே எனக்கு, ஒருவேளை நம்முடைய சித்தத்தை செய்யலையோ. இந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் உடனே ஏதாவது அனுமதிப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்ட்டு சொல்லுவேன், ஆண்டவரே ஸ்தோத்திர நீரை கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஆவிக்குரிய அனுபவம். இது உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளை போய் கேட்டு பாருங்கள், இந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. எப்பொழுது தனிமை வாழ்க்கையில வருகிறதோ, எப்பொழுது பாடுகள் வருகிறதோ, எப்பொழுது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நெருக்கங்கள் வருகிறதோ, தேவ ஜனங்கள் சந்தோஷமாய் இருப்பார்கள். வரலாற்றை எடுத்து பாருங்கள், எப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவம் நெருக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் பெருகி இருக்கிறது. வரலாற்று சான்று. எப்போ கிறிஸ்தவனை அடிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பதான் இன்னும் 4 பேர் ஆண்டவருக்குள்ள வருவோம். அல்லேலூயா. அது தேவனுடைய சித்தமா இருக்கு. சரி, இன்னும் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. வாசியங்கள். அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 39-40. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சுத்தமாயிருக்கிறது. வாசிங்க 40. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சுத்தமாய் இருக்கிறது என்றார். யார் அதை சொல்லுகிறார்?
யோவானா பிலிப்பா? இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார். எனக்கென்று தேவன் கொடுத்த இந்த ஆத்துமாக்களை நித்திய ஜீவன் அடையும்படிக்கு நான் அந்த நாளிலே அவர்களை எழுப்புவதே என் பிதாவினுடைய சித்தமாயிருக்கு. நம்மை ரட்சிப்பது, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிப்பது அவருடைய முதலாவது சித்தம். அவருடைய அடுத்த பிரதான சித்தம், அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஆடுகளை, அப்படி தம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்ட ஆடுகளை, அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த ஆடுகளை கடைசி வரைக்கும் பாதுகாத்து நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த கடைசி நாளிலே எழுப்புவது அவருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை சந்தோஷம்! சொல்லும் போது அனைவருடைய முகத்துல சிரிப்பு வரணும், ஆனா வரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல. போதும், நாங்கள் விட்டுருங்க, 3 நாள் போதும், நாங்கள் கொஞ்சம் நிம்மதியா போய் தூங்குறோம், உங்களை விடுங்க. எத்தனை சந்தோஷமான ஒரு காரியம்! 3 நாள் முடிஞ்சிட்டுன்னு இல்லை, கடைசி நாள்ல ஆண்டவர் நம்மை எழுப்பி நித்திய ஜீவனை அடையும்படி நம்மை எழுப்புவதே அவருடைய சுத்தமா இருக்கிறோம். அதற்காக நம்ம ஜெபிக்கிறோமோ இல்லையோ, ஆவியானவர் நமக்காக ஜெபமுக்கே இருக்காரு. ஐயோ, அந்த ஆத்மா கடைசி வரையும் ஆண்டவருக்குள்ள நிக்கணும்னு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் பிதாவினிடத்துல வழக்காடி கொண்டிருக்கிறார். அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் கெட்டு போவது தேவனுக்கு சுத்தம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டோம், பாதியிலேயே போய்விடுவது தேவனுடைய சுத்தம் அல்ல. கடைசி நாளிலே நம்மை எழுப்பி நித்திய ஜீவனை நமக்கு தருவதே அவருடைய சித்தமாய். 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 28வது வசனம். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்மள அநேகர் எப்பவுமே மூத்த குமாரன் மாதிரி இருக்க மாட்டோம். எப்பவுமே நமக்கு இளைய குமாரங்கள் தான் பிடிக்கும். மூத்தவன்கிட்ட வந்து தகப்பன் கேட்கிறார், என் திராட்சை தோட்டத்துல போய் வேலை செய்வான். அவன் என்ன சொல்றான்? போகமாட்டான் போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா பின்னாடி மனஸ்தாவப்பட்டு வேலை செஞ்சான். சின்னவன் இல்ல, நம்மள மாதிரி. என்ன சொல்றான்? அன்று கேட்டவங்க பாத்தீங்களா அந்த வசதி? போகிறேன் ஐயா. எவ்வளவு அன்பா சொல்றான்னு பார்த்தீங்களா? உடனே கீழ்படுகிற மாதிரியே, போகிறேன் ஐயா அப்படின்னு சொல்றான். ஆனா போனானா? போல. 2 பேர்ல யார் தகப்பனை சித்தத்தின்படி செய்தார்கள்? போமாட்டேன் ஆண்டுகிட்ட சண்டை போட்டு, சரி இவன் நம்ம ஏதோ தப்பா பேசிட்டோம், நம்ம போயிடணும் அப்படின்னு போனவனா, இல்ல ஆண்டவர் சொன்ன உடனே ரொம்ப அன்பா போகிறேன் ஐயா அப்படின்னு சொன்னவனா? அதனால ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னார், உங்களுக்கு முன்னாடி ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசி. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த கிராமத்துல, இந்த தாராபுரத்துல நம்ம சர்ச்சு மாதிரி ஒரு சர்ச்சு இல்ல, நமக்கு சொல்ற வசனம் மாதிரி எங்கேயும் இல்ல, நல்ல நல்ல ஆட்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நல்ல வசனங்களை கொடுக்கிறார், நம்மள மாதிரி சத்தியத்துல வளர்ந்தவங்க இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். 2வது குமாரன் மேலதான் இருக்கு. சொன்னோன்னு போகிறேன், தேவ சித்தத்தின்படி செய்யுங்கன்னு 3 நாள் பேசணும்னு உடனே கடைசி செய்கிறேன் ஐயா.
அடுத்த வருஷமும் இன்னொரு பிரச்சனை வந்து இதே மாதிரி பிரச்சனை. அப்போ என்ன சொல்லுவோம்? ஏதோ செய்கிறேன் ஐயா, ஆனா இங்கேயே பிரியாணி சாப்பிட்டு தூங்கிட்டு. அப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுவார், இவளுக்கு முன்பாக ஏசிகள் ஆயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். சொன்ன உடனே சரி அப்படின்னு கேட்டுட்டு அப்படி சொல்லிட்டு நழுவி போகிறதா அல்ல, அது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் லேட்டான, ஏன்னா நான் தான் பொள்ளாச்சி வரைக்கும் எல்லாம் இங்கே தானே இருக்கீங்க. ஆமே. அப்போ சரின்னு கேட்டுட்டு அப்படியே போறது தேவ சித்தம் அல்ல. தேவ சித்தத்தின் செய்யணும். எல்லாருக்கும் பைபிள்ல கொடுத்த ஒரு புஸ்தகம் என்ன புஸ்தகம் சொல்லுங்க? சங்கீதம். எல்லாருக்கும் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும். ஏன் எல்லாருக்கும் சங்கீதம் ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க. நீங்க தான் சொன்னீங்க சங்கீதம் பிடிக்கும்னு. ஏன் பிடிக்கும்? வசனம் நல்லா இருக்குமா? சரி, வேற? பாடல் மாதிரி இருக்கும். சரி, உண்மையான காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்னதுக்கு அப்புறம் ஆமா ஆமான்னு சொல்லுவீங்க. உண்மையான காரணம் என்னன்னா, சங்கீதக்காரன் நம்ம போலவே ஜெபம் பண்ணுவான். என் கூடவே இருந்த ஆண்டவரே அவன் என்ன துரோகம் பண்ணிட்டு போயிட்டான், அவன் தலையில கல்லு விழுகட்டும், அவன் நாசமா போட்டும் அப்படின்னு ஜெபம். அது நமக்கு வாசிக்கும் போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மள மாதிரியே சங்கீதக்காரன் ஜெபம் பண்றான். உண்மைதானே? ஹல்லேலூயா. ஆமா, இப்பதான் அநேகருக்கு வெளிப்பாடு வருது. இதனாலதான் நமக்கு சங்கீதம் பிடிக்குது. தேவன் அதையும் இதுல எழுதி வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? அப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. தேவனுக்கு உண்மை பிரியமான ஆண்டவரே, எனக்கு அவனை மன்னிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்ன மன்னிக்க முடியல, என்னால எனக்கு மன்னிக்க உதவி செய்யும்னா இந்த ஜெபத்துல ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். அதை விட்டுட்டு ஆண்டவரே நான் அவனை மன்னிக்கிறேன்னு எல்லாத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு உள்ள எப்படியாவது அவனை ஏதாவது பண்ணிடணும், அது தேவனுக்கு பிரியமானதாங்க. அதனாலதான் தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், தாவீதின் இருதயத்திற்கு ஏற்படும். பாவமானாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி விழுந்துருவான். எவனோ ஒருத்தன் வந்து தீர்க்கதரிசிங்கிற பேர்ல சொல்லிட்டா போதும், இவன் ராஜான்னு எழுத்து நிக்க மாட்டான். சவுல் மாதிரி சாமுவேல்கிட்ட சொல்றான், நான் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல, இருந்தாலும் ஜனங்க முன்னாடி என் மானம் போயிடும், அதனால கொஞ்சம் கூட வாருன்னு கூப்பிடுறான். உங்க பைபிள்ல தான் இருக்கு. ஆனா தாவீது அப்படி இல்லை. டேய் நீதாண்டா தப்பு பண்றேன்னு சொன்னா போதும், உடனே வஸ்திரத்தை கிழித்து ரெட்டு போய் சாம்பல்ல உட்காந்துருவான். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறுவான். தேவன் உண்மையை விரும்புகிறார். மூத்தகுமாரன் சொன்ன நான் போகமாட்டேன்னு சொன்னான், ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு பின்பு போனான். அவனே பிதாவின் சித்தத்தின்படி செய்தவன். இளையகுமாரன் சொன்னான் போகிறேன் ஐயான்னு சொன்னான், போல அவன் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அல்ல. எந்த குரூப்ல நம்ம இருக்கோம்னு நமக்கு தெரியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 12:47. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்து ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். ஹல்லேலூயா. போகும்போது பண்டிகையின் நிறைவு நாளிலே ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போவீங்கன்னு பார்த்தா அடி விழுவுன்னு சொல்லிட்டு போறீங்களே பிரதர். ஹல்லேலூயா. இது நமக்கு நல்லது. ஆசீர்வதிக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. எந்த சேனல் எடுத்தாலும் எந்த பத்திரிகை எடுத்தாலும் அதான வாசிக்கிறோம். கட்டிப்பாய் ஆசீர்வதிப்பார், இன்றைக்கே ஆசீர்வதிப்பார் தானே வாசிக்கிறோம். இந்த வசனத்தையும் கேட்போம். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராதவனும் சித்தத்தின்படி செய்யாமலும் இருக்கிற ஊழியக்காரன். அநேக ஒரு சந்தோஷம். ஊழியக்காரன் எழுதியிருக்கு, நான் இல்லை. ஊழியக்காரன் சொன்னது எல்லாரையும். இன்னொரு வசனம் வாசிக்கும் போது மட்டும் நம்ம கூட சேர்ந்துக்கிறோம்ல. என்ன வசனம்? ராஜரீக
ஆசாரிய கூட்டம் சொல்லுவோம், அதுல மட்டும் நம்ம அல்லேலூயான்னு சொல்லுவோம், அதுல சேர்ந்துக்குவோம். இதுல ஊழியக்காரன் அடிபடுவானா? நான் இல்ல, பாஸ்டர் தான் அடிபடுவார். எனக்கு என்ன? அல்லேலூயா. 3 நாட்களும் அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொண்டோம். தேவனுடைய சித்தம் எதுவென்று அறிந்து கொண்டோம். இந்த நாளிலே விசேஷமாக எல்லாருக்கும் வைத்திருக்கிற தேவ சித்தம் என்னவென்று அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இதையெல்லாம் நாம் அறிந்திருந்தோம். நாம் ஆயத்தப்படாதிருப்போமானால், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருப்போமானால் நமக்கு அடிகள் விழுவது உறுதி. இந்த உலகத்திலே மட்டுமல்ல, கடைசி எக்காலம் துணிக்கும் போது பரிதபிக்கப்பட்டவர்களாய், இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்களாய் நாம் நிற்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் யாருமே இருக்க முடியாது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஆண்டவர் நமக்கு அதிகமாய் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களாய் இருந்தாலும் சரி, சுவிசேஷ வசனங்களாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் அநேகம் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். கண்களை மூடுவோம். தேவனுடைய சித்தம், பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டும். இந்த நாளிலே தேவன் நமக்கு சொன்ன வசனங்கள் நம்முடைய மனதை புதிதாக்கட்டும், நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒருவனும் கெட்டு போகாமல் காக்கப்படுவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நம்மை நாமே தேவனுக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நாம் பாட அனுபவிப்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. நன்மை வரும்போது மட்டுமல்ல, எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது அவருடைய சித்தமாயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியே பாதியில போயிடணும்னு அவர் விருப்பப்படவில்லை. கடைசி நாளிலே நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை இதோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம எல்லாம் எழுப்புவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு உவமையை வாசித்தோம். திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி உன்னுடைய குமாரனிடத்திலே ஒரு தகப்பன் வந்து சொல்லுகிறான். ஒருவன் போக மாட்டேன் என்கிறான், ஆனாலும் மனஸ்தாபப்பட்டு பின்பு போய்விடுகிறான். நான் இன்னொருவனோ போகிறேன் ஐயா என்று சொல்லி போகாமல் தகப்பனை அல்ல தன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறான். நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? நாம் எந்த கூட்டத்திலே இருக்கிறோம்? எத்தனை முறையோ தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு ஊழியத்தை செய்யும்படி தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு மிஷனரியை தாங்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். செய்கிறேன் ஐயா என்று சொல்லி வருடங்கள் ஓடிவிட்டது, இன்னும் கீழ்ப்படிய மனதில்லை, இன்னும் அதை செய்வதற்கு மனதில்லை, கீழ்ப்படிவதற்கு மனதில்லை. நீங்கள் தேவனை ஏமாற்றவில்லை, உங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும்
அதற்கு ஆயத்தமாய் நாம் இருக்காவிட்டால், நாம் ஆயத்தப்படாவிட்டால், அவருடைய சித்தத்தின்படி செய்யாவிட்டால், நம்முடைய புத்திரராக அழைத்திருக்கிற நாம், ஊழியக்காரராக அழைத்திருக்கிற நாம் அநேக அடிகள் பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். எந்த தேசத்திலும் இல்லாத ஒரு பெரிய திறந்த வாசலை நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்படி கதவுகளை எல்லாம் திறந்து வைத்து ஸ்பீக்கரை போட்டு இவ்வளவு சத்தமாய் பாட்டு பாடி ஆராதிப்பதற்கு அநேக தேசங்களிலே அனுமதி இல்லை ஐயா. நமக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நினைத்த போதெல்லாம் வீட்டிலே சத்தமாய் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். நினைக்கும் போதெல்லாம் கூட்டங்களை வைத்து இந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் ஒரு வாசலை வைத்திருக்கிறார். அநேக தேசங்கள் அதற்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தையும் சுதந்திரமாய் கையிலே எடுத்துக்கொண்டு போக முடியாத தேசங்கள் அநேகம். எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கணக்கு கேட்கப்படும். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் இலி புஷ்பம் போல் உன்னையுமே சாயலார் என்றென்றும் உருவாக்குவார். உன்னையுமே சாயலார் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. உன்னை போல உடனேற்றாலும் ஒன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. உன்னை போல உடனேற்றாலும் ஒன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. ராணிக்குமே சோதித்திட ஒரு நாடும் விடமாட்டாரே. ராணிக்குமே சோதித்திட ஒரு நாடும் விடமாட்டாரே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. இருதயத்திலே தொனிக்கிற தேவனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமாக. தேவ சித்தத்தை செய்யும்படி இந்த வேளையிலே நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமாக.
எவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவனிடத்திலே அதிகமாய் கணக்கு கேட்கப்படும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதுனாலே, இதோ தன்னுடைய எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதற்கு ஆயத்தப்படாமல் இருக்கிறவன், அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருக்கிறவன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறபடினாலே அநேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அநேகத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும்படி தேவன் எதிர்பார்த்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார். என்ன பதில் சொல்ல போகிறோம்? என்ன பதில் சொல்ல போகிறோம்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் ஆண்டவரே. பாடுகளை அனுபவிப்பதுதான் உம்முடைய சித்தம் என்றால் சந்தோஷமாய் வருகிறேன் ஆண்டவரே. பரிசுத்தம் ஆகிறது உம்முடைய சித்தம் என்றால் என்னுடைய சுய இன்பங்களை விட்டு அதை வெறுத்து என்னை வெறுமையாக்கி பரிசுத்தம் ஆகும்படி என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை தெளிவாய் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். உம்மை நேசிக்க உதவி செய். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய எங்களுக்கு உதவி செய். எங்களுக்கு பலனில்லை ஆண்டவரே, எங்களை இந்த வேளையிலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி செய்பவர்களாய் இருக்க நீர் எங்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய பலன் எங்களுக்கு கடந்து வருவதாக உம்முடைய சித்தத்திலே எங்களை பாதுகாக்கும்படியான ஒரு அபிஷேகம் எங்கள் மீது இந்த வேளையிலே ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. கடைசி வரைக்கும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக தேவனுடைய அபிஷேகம் எங்கள் மீது தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வழியிலே அழிந்து போகிறவர்களாய் அல்ல, கானானுக்கு அழைக்கப்பட்டவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போய்விட்டார்கள், அப்படி அல்ல ஆண்டவரே. பரம கானானை அடையும்படி சோர்வடையாமல் இளைப்படையாமல் கடைசி வரைக்கும் நாங்கள் ஓடுவதற்கு எங்களை பலப்படுத்தும். காலம் சமீபமாய் வந்திருக்கிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் சமீபித்திருக்கிறது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஏமாந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே. எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எந்த தேவையோடு எதை எதிர்பார்த்து இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஒருபோதும் எங்களை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல. பசியோடு வந்தவர்கள் 5000க்கும் மேற்பட்டவர்களாய் இருந்தாலும் பசியோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்களே போதனம் கொடுங்கள் என்று பரிதபிக்கிற தெய்வம். எங்களுக்கு இன்னது தேவை என்று பரலோகத்தில் இருக்கிற எங்களுடைய பிதா நீர் அறிந்திருக்கிறீர் ஐயா. உம்மிடத்திலிருந்து அவைகள் எங்களுக்கு வருவதாக நீர் குறித்திருக்கிற அந்த நேரத்திலே அவைகள் எங்களுக்கு வருவதாக ஆண்டவரே. நாங்கள் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடி வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் அப்படி செய்யும் போது மற்ற எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கூட கொடுத்து விடுவீர் ஐயா. உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் ஐயா. நீர் இவர்களுக்கு எதை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அது உம்முடைய சித்தமானால் நீர் அவர்களுக்கு அதை கூட கொடுத்து அனுப்புவீராக. நிறைவாய் அனுப்பு ஆண்டவரே, நிறைவாய் அனுப்பும் ஆண்டவரே, நிறைவாய் அனுப்பும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளையும் சுகமாக்கி அனுப்பு. எல்லா வேதனைகளையும் நீக்கி அனுப்பு. எல்லா பாரங்களையும் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டு லேசான இருதயத்தோடு சந்தோஷமான இருதயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோரே. ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதி, இன்னும் பெருகப்படும். ரட்சிக்கப்படாத அநேகர் ஆண்டவரே இந்த மந்தையிலே சேர்க்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபையின் நிமித்தம், இந்த ஊழியத்தின் நிமித்தம்
ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய சித்தத்தின்படியே செய்ய எங்களுக்கு உதவி செய்கிறார். சகலத்தையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமம் ஜெபம் கேளுங்கள். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மளோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக.